விழுப்புரத்தில் பழமையும் பிரசித்தி பெற்ற ஜனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரத்தில் மிகவும் பழமையும் பிரசித்தியும் பெற்ற ஸ்ரீ ஜனகவள்ளி தாயார் சமேத வைகுண்ட வாச பெருமாள் கோவில் உள்ளது. கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாக கோவில் புனரமைப்பு வாய்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. மேலும் அழகு மிளிர ஆலயம் புதுப்பித்து எண்மருந்து சாற்றி குடமுழக்கு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன்படி கடந்த 13ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து பூர்ணஹதி, சங்கல்பம், புண்ணிய ஹாசனம், மகா சாந்தி ஹோமம், சர்வ தேவர்சனம், அக்னி பிரயாணம் உள்ளிட்ட மூல 3 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான குடமுழக்கு இன்று நடத்தப்பட்டது. யாகசாலையிலிருந்து மேல தாளகங்கள் முழங்க கலசங்கள் கொண்டு வரப்பட்டு வைகுண்ட வாச பெருமாள், ஜனவள்ளி தாயார், சங்கர தாழ்வார் உள்ளிட்ட மூலவர் கோவில்களின் விமானங்களுக்கு கலச புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மகா தீபாரதனை செய்யப்பட்ட பின்பு புனித கலச நீர் பக்தர்களுக்கு மீது தெளிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் இனிப்புடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது.